வேலை கரெக்டா வரேன்ட்டாங்க. போட்டோ வச்சிருக்கீங்களா? பக்கத்துல கோயில் இருக்காமா? எல்லா கோயில் கோயில் வீட்டு பக்கத்து வீடு யாரு வீடுங்க? ரோடு வேலை அதனால சரி ஓரளவு எனக்கு அப்படியே மலையில பாம்பு இருக்கு வந்துட்டு போகும். அடிச்சிடாத, உனக்கு நல்லா கிட்ட புரிய வந்திருக்கு. நீ பிள்ளை கவலைப்படாத, பிள்ளைக்கு நல்ல வழி இருக்கு. அவனுக்கு பொண்ணு அதை நல்லா கட்டி கொடுத்துருவா, காசு பணம் இருக்காத கட்டி கொடுத்துருவா. இது வேலை வாங்கிடுவா, புரியுதா? அது மாதிரி வீட்டுக்காரர் 2ஆம் கட்ட ஆளுதான், ஒண்ணும் தெரியல இருக்கு. எதை சொன்னாலும் எது காதலா இது போவாரு, அவர் வேலை உண்டு, அவர் கண்டுக்க மாட்டாரு. புரியுதா? நீனும் அடுத்தவங்களுக்கு இறக்கப்பட்டு கொடுத்து ஏமாறு, தர்ம செஞ்சிடும் உள்ள பிள்ளைங்க. புரியுதா? பாப்பா எங்கம்மா படிக்கிறீங்க? ரொம்ப நெருங்கி பேசிட்டு இருக்கீங்க. இவன் உனக்கு அருள் இருக்கு, கைவிட மாட்டான். புரியுதா? நல்லா கும்பிடு. நீ இருக்கிற நீ வாழ போற இடத்துல ஒரு கோவில் இருக்கும் பக்கத்துல, படலம் சொல்றேன். புரியுதா? எங்க இருக்கும் நீ வழக்கு போடுவாங்க. புரியுதா? அதனால நீ இப்ப கல்யாணத்தை பத்தி இப்ப பேசவே வேண்டாம். வேலை வாங்கட்டும், இது வேலை வாங்கி கல்யாணம் தான் இருக்கு. உங்க அக்காவுக்கு திடீர் யோகம் இருக்கு, ஆனா பேச்சுவார்த்தை இருக்குன்னா பொண்ணு கொடுங்கன்னு கேட்பாங்க. கோவம்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு, அந்த கோவத்தை கொஞ்சம் குறைக்கணும். வீட்டு நல்லா சாமி கும்பிடுறீங்க, அதுல எந்த குறையும் இல்லை. தெய்வங்கள் இருக்கு உனக்கு, தெய்வ ஆதரவு தான். தைரியம் துணிச்சல் எல்லாமே இருக்கு உன்ட்ட, எதா கவலைப்பட மாட்டேன். புரியுதா? எல்லாருக்கும் பத்தி சொல்லுவேன், ஆனா இருந்தாலும் இப்ப புள்ள கவலை உனக்கு வந்துட்டு. படிச்சான் போனா வந்தான், என்ன செய்யறது? இப்ப பாக்குற வேலை அவனுக்கு நீடிக்காத வெளிநாடு போற அமைப்பு இருக்கு அவனுக்கு. யாருக்கு? பையனுக்கு தானா வெளிநாடு கிளம்பிடுவான், யாரோ ஒருத்தர் அழைச்சிட்டு போடுவாங்க. புரியுதா? நல்ல பையன் தான், அவனும் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கான். புரியுதா? அவன் மேலும் தப்பு சொல்ல முடியாது, பொண்ணு மேலும் தப்பு சொல்ல முடியாது. எல்லாம் கவலையில உட்காந்துருக்கீங்க. புரியுதா? அதனால விட்டா ஒரு அம்மன் பேசிட்டு நிக்குது. குளிச்சவனுக்கும் நடச்சவனுக்கும் வெள்ளி சாவலை சிலுத்துக்கும் கொட்டாய வரும் உனக்கு. நினைச்ச காரியத்தை முடிச்சுட்டு உட்காந்து வாக்கு சொன்னாலும் பழிக்கும் உனக்கு. திட்டி விடாத யாரையும், நான் கண்ணிட்டு யாரையும் திட்டாத. புரியுதா? எல்லாத்தையும் அன்பா பேசுவேன், எல்லாருமே இறக்கப்படுறாங்க உனக்கு. புரியுதா? அதனால பயப்பட வேண்டாம். கொடுத்து ஏமாந்தாலும் நீ நம்பிக்கை தர, நீ எந்த நம்பிக்கை தர, நீ கொடுத்துட்ட, வாங்க முடியாது உன்னால. வாங்க முடியலையே, கேட்டு பார்த்துட்டு அப்படியே இருக்கீங்க. நான் கொடுக்க வைக்கிறேன். அதுக்கும் வாங்க முடியாது நான் சொன்னேன், சொந்தத்துல கொடுத்ததுனால வாங்க முடியாதுன்னு சொன்னா. இருப்படத்தை பத்தி கூட நல்லா கேட்டுங்க. ஜாதகப்படி நல்ல காரியம் நடக்கிற அமைப்பு இருக்கு அந்த மனையில, எதுவுமே நடக்க மாட்டேது. போடுற கணக்கு எதுவுமே நடக்க மாட்டேது. ஆனா வீட்டுக்குள்ளங்கிறது வருமானம் ஒரு பக்கம் தான், செலவுங்க நிம்மதி இல்லை, மன உளைச்சல் மனக்கால ஏற்படுது உங்களுக்கு. வீட்டுக்காரங்க என்ன வேலை பாக்குறாங்க? வந்தது தெரியுமா? உங்களோட ஜாத அமைப்புங்கிறத இந்த மனைவில பிள்ளைய படிச்சு உங்களுக்கு அது ஆதரவு இல்லை. உங்களுக்கு படிச்சும் ஒரு வேலை வாங்க முடியல. பையன் வேலைக்கு போனா ஒரு 10 நாள் 15 நாள் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துருவோம். புரியுதா? பொண்ணு பெரிய பொண்ணு வேலை பார்த்துது, நீ எங்க படிச்சிட்டு இருக்க? வேலைக்கு ட்ரை பண்ணியா? வேலை கிடைக்கும் உனக்கு, கவலைப்படாத. உங்களோட மனைவிட வீடு கட்டி இருக்கணும், அதுல மாடி வீடு கட்டி இருக்கணும். இருந்தாலும் அந்த மாடி வீடுங்கிறது இப்ப என்ன, எனக்கு மன கிராஸா நிக்குது உங்க மன. புரியுதா? மன கிராஸா நிக்குது. அந்த ஆண் வாரிசு சுதாரிப்பு இல்லாம இருக்கு. ஆண் வாரிசுனா உங்க வீட்டுக்காரங்க சுதாரிப்பு இல்ல, பையனும் சுதாரிப்பு இல்ல. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? ஹெல்ப்பரா வேலை பாக்குறீங்க. அம்மா ஒரு என்ன ஒரு மனைவில இருப்படங்கிறது எப்படின்னா, அந்த இடத்துல நல்ல காரியம்னா கல்யாண தசை இருக்கு,
கல்யாணத்துக்கு பெரிய பொண்ணுக்கு ஏற்பாடு பண்ணீங்களா? நடக்குதா? பேச்சு நடந்துட்டு இருக்கு, புரியுதா? அந்த பேச்சு நடந்துட்டு இருக்கா, அந்த பொண்ணு கொடுங்கன்னு வந்து கேட்பாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா ஜாதகப்படி நல்ல பையனா தான் வருவான். சொந்தத்துல மாப்பிள்ள இருக்காங்களா? இல்ல. அதனால நீங்க கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். வயசு என்ன பிள்ளைக்கு? 27 இந்த பேச்சுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். பேச்சுக்கும் கல்யாணம் முடிஞ்சு எந்த கடையில வேலை பாக்குறாங்க? என்ன கிடக்குமா? புரியுதா? வருமானம் ஒரு பக்கம் தான் மன உளைச்சல இருந்து, மருமகம் வந்து இப்ப மாசமா இருக்கணும், அது அப்பா வீட்டுல இருக்கணும். இருக்கா? அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, நல்ல பொண்ணுதான். புரியுதா? இருந்தாலும் உங்களோட வருமானம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற, யார் ஆதரவு கிடையாது, பையன் ஆதரவு தான். பையன் வந்து வெளிய வேலை இருக்கணும். என்ன வேலை பாக்குறாரு? வெளியில வேலை பார்க்கணும். அவரு பாக்குறாரா? இப்ப இடையில வந்து போன் பண்ணாரா? என்ன கிட்ட பண்ணல, பெரிய பொண்ணு கிட்ட. அதனால ஒண்ணும் பயப்பட வேண்டாம், நல்லா இருக்காரு பையன், மருமவும் நல்லா இருக்கு. இப்ப உன்னோட இடத்துக்குள்ள வந்து கொஞ்சம் இடத்து பிரச்சனை கொஞ்சம் வந்தது முன்னாடி, புரியுதா? வேலை தகராறு இடத்து பிரச்சனை கொஞ்சம் வந்தது. அதனால அந்த இடத்துக்குள்ளங்களை அரசாங்கத்துக்கு வந்து கேட்டாங்க, கட்ட முடிஞ்சுதா? கட்ட முடியல. இருந்தாலும் நீ யாரு சொல்லி கேட்க மாட்டேன், என்ன செய்ய போறேன்னு முடிச்சிட்டு இருக்கிற. அதுல செத்த ஆயுதங்கள் நிக்குது, நடமாட்டம் நிக்குது. யாரு இறந்தா? 1 2 3 நிக்குது, புரியுதா? குலதெய்வம் ஐயா அறுவோட நிக்கிறாங்க. 18 தேவதை உள்ளது உனக்கு, புரியுதா? அக்கம் பக்கம் ராசியா இருக்கணும். இருக்காங்களா? 2 பகையால இருக்கு. ஊரே உனக்கு பகையா இருக்கு, ஊரே உனக்கு பகையா இருக்கு. இருந்தாலும் இப்ப நீ வந்து எப்படின்னா பிள்ளைக்காக கேட்க வந்திருக்க, மருமக்காக கேட்க வந்திருக்கிற. வீடும் கட்டணும். 3 வாட்டி அரசாங்கத்து வீடு வந்தது, கட்ட முடியல. பையன் வருமானம் பத்தல, புரியுதா? கல்யாணம் எப்படி பண்ணீங்க? பார்த்து பொருத்தம் பாத்தீங்களா? சரி சரி. ஐயப்ப கிட்ட போய் கேட்டீங்களா? சிங்கரவேலு ஒத்து வரும், ஒத்து வரும். ஆரம்பத்துல கொஞ்சம் இதா இருந்தது, இப்ப தேவலாம், அவங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா அந்த இடத்துக்கு யார் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டோம் முன்னாடி உனக்கு, புரியுதா? எல்லாருமே பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே உன்னை பைத்தியம் சொல்லிட்டு இருக்காங்க, அப்படிதான் இருக்காங்க, புரியுதா? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க கட்ட முடியாது. உன்னோட இருப்படம் கங்கை ஓடுது, அந்தண்ட கோயில், புரியுதா? ரோடு அந்தண்ட வளையும், புரியுதா? இருந்தாலும் அந்த மனக்கட்டை வந்து அந்த சொந்த மனக்கட்டா இல்ல கோயில் மனக்கட்டா? கோயில் மனக்கட்டை. அதுல பட்டா வந்துட்டா சரி. ஏன்னா உனக்கு அந்த இடத்துல 2 பக்கமும் உனக்கு எதிர்ப்பு இருக்கு, 2 பக்கமும் உனக்கு எதிர்ப்பு இருக்கு. நீ ஒண்ணு சொல்ல முடியலங்க, இடத்த விட்டு ஓடிக்கலாம்னு நினைக்கிற மாதிரி சாவ எண்ணங்கள் தோணும், இல்லைன்னா ஏதாவது தற்கொலை பண்ணிக்குமான்னு நினைக்கிற மாதிரி தோணும். அதனால நீ பயப்பட வேண்டாம். பையன் வீடு கட்டிடுவான், புரியுதா? அதான் பையன் வீடு கட்டிடுவான். அதனால நீ பயப்பட வேண்டாம், தைரியமா இரு. வேற என்ன கேட்கணும்? வேற ஒண்ணு இல்லை. நீ வந்து தெய்வத்தை நம்பிட்டு தான் இருக்கணும். தெய்வம் தான் உனக்கு ஆதரவு. சாமி வரும் இருக்க மேல வந்துட்ட சீக்கிரம் 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 வா வெளியில, வா வெளியில. என்ன வேணும் உனக்கு? இருக்கணுமா வேண்டாமா? சீக்கிரம் சொல்லு, வாய்க்கால சொல்லு, சொல்லு சீக்கிரம். என்ன வேணும்? இருக்கப்பவே போறிய வேலை விட்டு. கட்டவுரு 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 வாய்ப்ப வா. ஓ இருக்கணும்ல அந்த இடத்துல, நீ ஆதரவு கொடுக்கணுங்களா? நீ யாரு உள்ள வந்திருக்கிய? சரி சரி. உன் பேர சொல்லு. உங்க வீட்டுக்காரர் எப்படி இறந்தாங்க? கை கால இழுத்து இருக்கணும், புரியுதா? கை கால இழுத்து இறந்துருக்கணும். உன் மனைவி ஏத்த இறக்கமா இருக்கு, புரியுதா? அதனால அந்த இருப்பிடத்தை வீடு கட்டுற மனை போட்டுருக்க, மனை கட்டிடுங்க, புரியுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம், புரியுதா? ஆனா உன் பையன்தான் வீடு, புரியுதா? நீ கட்ட முடியாது, அவன் கட்டிடுவான். பெரியாச்சு கும்பிடுறியா? இந்த வந்துட்ட உள்ளார, இந்த வந்துட்ட பெரியாச்சு. வா சொல்லு, சொல்லு. தவிக்கிறே கடந்துகிட்டே இருக்கணுமா வேண்டாமா? சொல்லு. ஆதரிக்க பிறகு இல்லையா? ஆதரிக்கிறியா? ஏன் அப்படி கவிக்க விடுறவள? சொல்லு, என்ன வேணும் உனக்கு? என்ன குறை?
உனக்கு ஒண்ணுமே செய்யாம இருக்கா. புரியுதா? கொள்ளக்குள்ளே நிக்கிற நீ. புரியுதா இல்லையா? பாதுகாப்பு கொடுக்கலையா அவளுக்கு? திரும்ப 2 மணிக்கு பூசிக்க. அம்மா வேண்டி சரியா